பாமக, அதிமுக, தவேக இவர்கள் தனியா நின்று போட்டியிட்டால் கொள்கை அளவிலான சார்பு வந்து கூடுதல், அதாவது திமுகவுக்கு எதிராக வேலை செய்யும் இல்லையா? ஏங்க ஜெயித்தவங்க ஏங்க தோத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? அந்த 5.5% 5.5% இல்லைங்க, 4.3 தான் அது இருக்குது. திமுகவுக்கு ஏங்க தேவை? திமுக தான் 2009 அவர் தோக்கடிச்சு காட்டிட்டாங்களே. பாமகவால திமுகவுக்கு என்ன டேமேஜ் ஏற்படுத்திட முடியும்? கேசி பழனிசாமி இல்ல திருமணத்துக்கு போயிட்டு வரும்போது அப்போ அவர் என்கிட்ட பேசினது, எங்க கட்சியில வன்னியர்கள் இருக்காங்க, அவங்க எங்களுக்கு விசுவாசமா இருக்காங்க, அப்ப எங்கிட்ட இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு நாங்க சீட்டு கொடுத்தாகணும். அதுதான் எங்களுக்கும் பாமக கூட்டணிக்கும் பிரச்சனை. சீமான் கடுமையான ஒரு இதை பாஜகவுக்கு நிலைப்பாட்டை மிக கடுமையா விமர்சிக்கிறாரு. அப்ப என்ன நடக்குன்னே தெரியாம சீமான கூட்டணிக்கு வாங்கன்னு அழைச்சிங்கன்னா அது நயினார் நாகேந்திரன் பாஜகவின் பலகீனத்தை வெளிப்படுத்துறாரு. அதே அண்ணாமலை ஒரு தலைவர் ஆயிடக்கூடாதுன்னு நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை மேல் உள்ள பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் அவர் ஈரோடு கிழக்கில் நின்று ஒரு தலைவர் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு சூழல்ல களத்தை விட்டு பிஜேபி ஓடிட்டு, தமிழிசையாவது களத்துல நின்னாங்க, அண்ணாமலை களத்தை விட்டு ஓடிட்டு, இப்படி பாஜக கோட்டை விட்டதுனாலதான் சீமான் அந்த இடத்துல எமர்ஜ் ஆகிறார். பாஜகவோட எங்க பலகீனம்ங்கிறது தலைவர்களுக்குள்ள ஒற்றுமையின்மை. ஜனநாயகன் படம் முடிஞ்ச பிறகு பாஜக கூட அவர் கூட்டணி போயிருவாருங்கிற ஒரு சந்தேகம் அவர் மேல இருந்துட்டு தான் இருக்குது. சசிகலா அம்மையார எடப்பாடி பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. போனதுமே நான் ஆச்சரியப்பட்டுட்டேன் அண்ணாச்சி, இப்படியே சசிகலா கால விழுந்துட்டாரு அண்ணாச்சின்னு என்கிட்ட சொல்றாரு. அத்தகைய உயரிய இடத்துல இருந்தவங்க சசிகலா. இப்ப அதிமுக பிடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிறதையும் நான் ஆணித்தரமா சொல்றேன். தன்னை விட உயர்வான இடத்துல இருந்தவங்களையோ தனக்கு ஈக்குவலான இடத்துல இருந்தவரையோ ஒரு கட்சியை ஒருத்தர் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள அந்த கட்சிக்குள்ள விட மாட்டாங்க. இப்போ தனியா பாமக, அதிமுக, தவேக இவர்கள் தனியா நின்று போட்டியிட்டால் கொள்கை அளவிலான சார்பு வந்து கூடுதல், அதாவது திமுகவுக்கு எதிராக வேலை செய்யும் இல்லையா? அதாவது திமுக அணி இன்டாக்டா இருக்குது. 45% வாக்கு அவங்களுக்கு 3 எலெக்ஷன்ல தாண்டிட்டாங்க. இப்பவும் என்னோட பார்வையில் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில 45% வாக்கு எடுக்க தகுதியானவங்க தான். அதற்காக நான் வந்து கடந்த கால அவங்களோட தோல்வியை நான் மறைச்சு பேசக்கூடியவும் இல்லை. மு.க. ஸ்டாலின் அதிமுக பிளவுபட்டுட்டாங்க, திமுக தான் ஜெயிக்கும்னு கருதி மருது கணேசை விட்டு நம்ம யாரை விட்டாலும் ஜெயிக்கும்னு நினைச்சு ஆர்கேனர்ல கேண்டிடேட் போட்டாரு, பெரிய பின்னடைவை சந்திச்சாரு. அப்பந்தான் நானே சொன்னேன், இடைத்தேர்தல் இது பொது தேர்தலுக்கு பொருந்தாது, முழுமையா அதை நீங்க எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கிற கருத்தை நான் அன்னைக்கே முன் வச்சேன். அடுத்தபடியா விடுதலை சிறுத்தைகள் கடைசியா மக்கள் நல கூட்டணியில் 0.7% வாக்கு எடுத்தாங்க. அடுத்தால மதிமுக 0.9% வாக்கு எடுத்தாங்க. 2 கம்யூனிஸ்டுகளும் 1.5% வாக்கு எடுத்தாங்க. தென் காங்கிரஸ் கன்னியாகுமரியில் வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் வாங்கினார், மற்ற யாருமே காங்கிரஸில் டெபாசிட் வாங்கலை. திருநாக்கரசு அண்ணன், தென் கார்த்திக் சிதம்பரம், ஆர்வன் போன்றவங்களாம் நல்ல ஓட்டு எடுத்தாங்க, அதை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. ராமசுப்பு, ஏபிசி வீரபாகலாம் சுமாரான ஓட்டு எடுத்தாங்க. என்றாலும் மொத்தமாக அவங்க எடுத்தது 4.3% தான். வாசனும் அதை விட்டு போயிட்டாங்க. இப்படி இவங்க எல்லாரோட வாக்கு வலிமையும் சேர்த்தாலும் 33% வாக்கு தான் வரும். ஆனால் அவங்க வந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புங்கிறதுல 53% போயிட்டாங்க. அது பிறகு 45% வந்தாங்க. இப்போ ஸ்டாலினை முன்னிறுத்தி 47% வாக்கு எடுத்தாங்க. நான் இதை 48% எடுப்பாங்கன்னு சொன்னேன். இதே வெப்பலின் சூப்பர் ஸ்டார் என் சகோதரர் சவுக்கு சங்கர் என்ன சொன்னாரு 2024ங்கிறத தமிழ்கூர் நல்ல உலகத்தில் உள்ளவங்க அதையும் வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி என் நண்பர் பாசத்துக்குரிய ரங்கராஜ் பாண்டே என்ன சொன்னாருன்னு அதையும் வெரிஃபை பண்ணிடுங்க. ஜேபிசி ஸ்ரீராம் என்ன சொன்னாருன்னு அதையும் வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ நான் 48% எடுப்பாங்கன்னு சொன்ன இடத்துல 47% எடுத்தாங்க. இல்லை, தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய பத்திரிகை கூட அதில் வந்து 55.6%, 69% வந்து திமுக 2026 வெல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. குமுத ரிப்போர்ட்டர் கணிப்பை தானே சொல்றீங்க? ஆமாம், குமுத ரிப்போர்ட்டர் கிரவுண்ட்ல இருந்து சொல்றாங்க. எல்லாமே அது கரெக்டாக இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. நான் 55%ங்கிறத நான் ஏற்றுக்க தயாரில்லை. பட் 45க்கு மேலே மு.க. ஸ்டாலின் எடுத்துருவாருங்கிறத என் லாஜிக்கில் சொல்கிறேன். 48 வருவார் மு.க. ஸ்டாலின் தலைமைக்கு நான் சொன்னேன். 47 வந்திருக்குது. இப்போ நான் மு.க. ஸ்டாலின் தலைமைக்கு 45 குறையாமல் வரும்னு சொல்லதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது வந்து ஒரு 5%க்கு மேலே கிடையாது தமிழ்நாடு வரலாற்றில். தமிழ்நாட்டில் வரலாற்றில் அது கிடையாதுங்கிற ஒரு சூழ்நிலையை நான் அறுதிட்டு உறுதியாக சொல்லது காரணம் என்னன்னா, 1962ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜ் தலைமைக்கு 46% வாக்கு கிடைச்சது. அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா பெருந்தகையே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும் முன்னாடி சத்யவாணி முத்து அம்மையாரோட பவர் பொலிட்டிக்ஸுக்கு ஈல்டாகி சென்னை கார்பரேஷன் சார்பாட்டு காமராஜர் சிலையை ஜிம்கானா கிளப்பு முன்னாடி நான் இன்னும் அதை பல
முக்குலத்தோர் மறவர் சமூக சகோதரர்கள், தேவேந்திரகுல வேளாளர் சகோதரர்கள் பலருக்கும் அதை தம்பி ஜெயந்தன் கள்ளர், அதே மாதிரி ஒரு அகமுடையார் சமூக சகோதரர், தென் இவர் செந்தில் மல்லர், இப்போ ஒரு வழக்கில் உள்ளெல்லாம் இருக்கிறாரு, அவர் உட்பட பலருக்கு அந்த சிலை கூடும் செய்தியை சமூக ஒற்றுமைக்கு நின்னுங்கன்னு பலருக்கும் நான் அதை அழைத்து சென்று காட்டியிருக்கிறேன். அப்போ அந்த ஒரு சிலையை நெஹ்ரு அழைத்து பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை திறந்து வச்சு தான் 62 தேர்தலை சந்திக்கிறாப்புல. அந்த 62 தேர்தலில் காமராஜுக்கு தலைமைக்கு 46% வாக்குகள், பாலமுருகன் அகமுடையார் 46% வாக்குகள் கிடைக்குது. அதற்கு பிறகு 5 ஆண்டுகளில் ஒரு ஆண்டி காமராஜ் உருவாகுது. அண்ணாவை குறி வச்சு தோற்கடிச்சிட்டாரு, கலைஞர் தவிர எல்லாத்தையும் தோற்கடிச்சிட்டாருங்கிற அந்த புள்ளியிலிருந்து தனக்கு செலவு வச்ச அண்ணாவையே தோற்கடிச்சிட்டாருங்கிற ஸ்கீம் பண்ணி தோற்கடிச்சிட்டாருங்கிற புள்ளியிலிருந்து பல ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 5 வருஷத்தில் உருவாகுது. அந்த 5 வருஷத்தில் உருவாகக்கூடிய ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்டோட டாப் என்னன்னா இந்தி போராட்டத்தில் மாணவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டது. அடுத்தபடியாக அங்கே உணவு பற்றாக்குறை, அப்போ அரிசி உணவு பஞ்சம், விலைவாசி உயர்வு, மக்கள் திலகம் எம்ஜிஆர் காமராஜ் ஆதரவாளரான எம்ஆர் ராதாவால் சுடப்பட்டது. அதனால உடனே போலிங் உயர்ந்தது, மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தது. ஆப்போசிஷன் கன்சால்டேஷன் ஆகி காமராஜ் கொடுத்த பிராமின்ஸ் ஓட்டில் ஒரு பகுதியை ராஜாஜி பிரித்தது. தனியாக பிரிஞ்சு போன முக்குலத்தோர் வாக்குகளை ஐயா மூக்கையா தேவர் கன்சால்டேட் பண்ணி கொடுத்தது. இப்படி பல அம்சங்கள் இருந்த பிறகும் நெஹ்ரு மறைவுக்கு பிறகு 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டரை நம்ம கூட இருந்த காமராஜ் வந்து கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, கைஸ்தா பிராமின் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாருன்னு ஐயா சார்காசும் சொல்ற மாதிரிப்பட்ட ஒரு சமூக ரீதியான எதிர்ப்பு, இப்படி மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் பெரிய எதிர்ப்பு இருந்த பிறகும் 46% எடுத்த காமராஜ் தலைமை காங்கிரஸ் கட்சி 40% வாக்கு எடுத்தாங்க. 6% வாக்கு தான் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல பாதிக்கப்பட்டது. ஒரு கட்சியில் பிளவு இல்லாமலோ கூட்டணி வெளியேறாமலோ அதிகபட்ச ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது தமிழ்நாட்டில் 6% தான். அந்த அடிப்படையில் ஸ்டாலினுக்கு இன்னைக்கு பார்க்கும்போது அவர் எடுத்த 47%, ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது 2 அல்லது 3% மேலே ஸ்டாலின் இருக்காதுன்னு ஒரு கணக்கிட்டு நான் சுமார் 45% ஸ்டாலின் எடுப்பாருன்னு நான் சொல்றேன். அந்த குமுதம் ரிப்போர்ட்டர்ல 55% ஸ்டாலின் போறாருன்னா ப்ரோ இன்கம்பன்சி ஸ்டாலினுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதை திமுக காரங்களே கிளைம் பண்ணல. திமுக காரங்க அந்த காலத்திலே தோல்வின்னு இருந்தவங்க இன்னும் பழைய பிரிசனரா பாஸ்டாட்டே இருக்கிறாங்க. ஸ்டாலின் காலகட்டத்தில் வெற்றின்னு அவங்களுக்கு வந்துட்டுங்கிறத கூட திமுகவில் உள்ள செய்தி தொடர்பாளர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் சரியா புரியல. பட் இந்த ஒரு சாதகமான ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அவங்க ப்ரோ இன்கம்பன்சி கிளைம் பண்ணலாம். பட் நான் என்னோட கணிப்பு நாளைக்கு சரியா வரணுங்கிற அடிப்படையில் 55ங்கிறதுக்கு நான் உள்ள போக விரும்பல. ப்ரோ இன்கம்பன்சி இருந்ததுன்னா ஏறி வந்துடலாம். 62 காமராஜுக்கு இருந்தது, ப்ரோ இன்கம்பன்சி ஏறி வந்துட்டாரு. அண்ணாவே காமராஜுக்கு செலவு வச்சு தான் தேர்தலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. 67 காமராஜுக்கு இருந்தது ஆன்டி இன்கம்பன்சி. ஸ்டாலின் இன்னைக்கு வந்து காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் மாதிரி ஒரு கூட்டணி பலத்தில் ஜோதிபாஸ் மாதிரி ஒரு கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அலையன்ஸ் வெர்சஸ் அதர்ஸ் தான் இருக்குது. இதுல ப்ரோ இன்கம்பன்சி இருந்ததுன்னா 45 தாண்டி ஸ்டாலின் போயிடுவார். என்னோட அனுமானப்படி நான் சொல்றது கரெக்டா இருக்கணும்னு அரௌண்ட் 45% ஸ்டாலின் எடுப்பார் நான் சொல்றேன். இதுக்கு ஆதாரமா 24ல் 48% ஸ்டாலின் அணி எடுக்குன்னு சொன்னேன். இல்லை, பொதுவாக எதிர்த்தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய முக்கியமான பிரச்சாரம் வந்து இங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒன்றும், இங்கே சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைப்பாக இருக்குங்கிறதும், கூடுதலாக வந்து டாஸ்மார்க் மது பிரச்சனைகளை எல்லாம் அதிகமாக பண்ணுறாங்க. அது மூலம் ஊழலை முக்கியமான ஒரு பிரச்சனையாக கொண்டு வராங்க. அதற்கு ஏற்ற மாதிரி தான் இடி ரைடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா? என்ன தாக்கத்தை இது ஏற்படுத்தினாலும் திமுக அணி 45% வாக்குக்கு குறையாதுங்கிற நான் உறுதியாக இருக்கிறேன். 55ங்கிறத நான் ஏற்றுக்கிடவும் தயாரில்லை. 45 குறையாதுங்கிறதுல என்னோட கருத்தில் நான் ஃபார்மாக இருக்கிறேன். அது நான் தமிழக அரசியலில் ஆய்ந்து உணர்ந்து சொல்லக்கூடியது தான். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் 2024 ஓட்டுங்கிறதே 71 இந்திரா காந்தியை முன்னிறுத்தி, 77 இந்திரா காந்தியை முன்னிறுத்தி, 80 இந்திரா காந்தியை முன்னிறுத்தி, 2004 சோனியா காந்தியை முன்னிறுத்தி, 2019 ராகுல காந்தி முன்னிறுத்தி எடுத்தது மாதிரிப்பட்ட வாக்கு அல்ல. அது ஜெயலலிதாவை முன்னிறுத்தி 2014 எடுத்தது மாதிரி முக ஸ்டாலினை முன்னிறுத்தி 2024 வாக்கு எடுக்கப்பட்டிருக்குது. ஸோ ஸ்டாலின் தலைமைக்கான வாக்காக தான் அது பாராளுமன்ற தேர்தல்னாலும் அது நடத்தப்பட்டிருக்குங்கிறத உணர்ந்து தான் நான் சொல்கிறேன். மேலும் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த இடத்துல சீமானுக்கு நாம் தமிழரோட குறைவான வாக்கு எடுத்திருக்காரு, 4வது போயிருக்காரு. கன்னியாகுமரியில் 4வது போயிருக்கிறாரு. ராமநாதபுரம், திருநெல்வேலி போன்ற பகுதிகள் எம்ஜிஆருக்கு கோட்டையான பகுதி. இங்கே எடப்பாடி பழனிசாமி ரெட்டையில்
தேமுதிக, கேப்டன் சிம்பதி, தேவேந்திரகுல வேளாளர்கள், முபாரக் முஸ்லீம், இது எல்லாமே இருந்தும் சீமானுக்கு இணையாக தான் ஓட்டு எடுத்திருக்காருன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டிருக்காரு. கலைஞர் புரட்சி தலைவி மாதிரி, மக்கள் தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞர் மாதிரி ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிறதையும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். இதுவும் என்னோட கருத்து சரிங்கிறது நடுநிலையாளர்கள் புரிவாங்க. தரவுகள் அதைத்தான் சொல்லுது. தலைகீழ நின்று ஊசிய நாட்டி தலைகீழ நின்னாலும் தரவுகள் இல்லாமல் என்னதான் சொன்னாலும் உங்கள் கடந்த காலம் நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்கிறது தான் சகோதரர் ரங்கராஜ் பாண்டேயும் ஜேபிசி ஸ்ரீராமையும் மக்கள் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி இல்லைன்னு பார்ப்பாங்க. என் கருத்துக்கு கிரெடிபிலிட்டி இருக்குங்கிறத முந்தைய நான் சொன்னதையும் இப்போதையும் ஒப்பிட்டு பார்த்தா மக்களுக்கு தெரியும். இப்போது பாமக அப்பா மகனுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் திமுகவுக்கு வர்றதுக்கு அவர் கொடுக்குற அந்த சமிக்கைகள் வந்து ஏற்கனவே 5% மேலே வன்னியர் வாக்குகள் இருக்குது அவங்களுக்கு. அவங்க தனித்து நின்றாலும் சரி அல்லது கூட்டணியாக நின்றாலும் சரி, எப்படி நின்றாலும் அந்த ஓட்டுகள் அவங்களுக்கு வந்துடுது. அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை திமுக கொடுக்காதா? தட் மீன்ஸ் என்னன்னா, ஏங்க ஜெயித்தவங்க ஏங்க தோத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? அந்த 5% இல்லைங்க, 4.3 தான் அது இருக்குது. 3.8 தான் அசம்பிளியில், இப்போ 4.3 நல்ல ஸ்ட்ராங்கான ஓட்டு தான். ராமதாஸ் வன்னியருக்கு உறுதியான தலைவர் தான். அவர் போல்ஸாக தான் நிற்கிறாரு. மதிமுக, தேமுதிக, தமாகலாம் கம்பேர் பண்ணும்போது அவர் போல்ஸ் தான். திமுகவுக்கு ஏங்க தேவை? திமுக தான் 2009 அவரை தோக்கடிச்சு காட்டிட்டாங்களே, 19 தோக்கடிச்சு காட்டிட்டாங்களே, 21 தோக்கடிச்சு காட்டிட்டாங்களே, தனிச்சு நிற்கும் போதும் தோக்கடிச்சு காட்டிட்டாங்களே. 1% ஓட்டில் இவர் சௌமியா அன்புமணி தோல்வி அடைஞ்சாங்க. 3 செக்மெண்ட்ல மேலே போயிருக்கிறாங்க. அப்போ பாமகவால் திமுகவுக்கு என்ன டேமேஜ் ஏற்படுத்திட முடியும்? இல்லை, பாஜக தன் பக்கத்தில் விஜய் முதற்கொண்டு எல்லாரையும் கொள்கைக்கு முரணாக கூட தங்களை இணைத்துக் கொள்வதற்கு தயாருங்கிற மாதிரி விஜயை கூப்பிடுறாங்கும் போது இவர்கள் பல நிரூபிக்காத விஜயை கூப்பிடுறாங்கிறதுக்காக திமுக பெருசாக எடுக்க வேண்டியதில்லை. அது ஜானகி சிவாஜி மாதிரி மோசமாட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சீட்டு கொடுக்காருன்னா தன்னக்கூடிய பிரச்சனையெல்லாம் சீட்டை கொடுக்குறாரு. இதில் என்ன ஆபத்து பாமகவில் இருக்குதுன்னா, 2011 மாதிரி பொருந்தா கூட்டணியாக போயிடலாம். இங்கே திருமாவளவன் வெற்றி பெறா இருக்கிறாரு. பரையர் சமூக ஓட்டு கன்சால்டேட் ஆகுது. ஸ்டாலின் ப்ரோ வன்னியர் பண்ணி சப்ஸ்டான்ஷியல், இப்போ நீங்கள் விக்ரவாண்டியில் கூட அன்னியூர் சிவாங்கிற வன்னியர் தான் கேண்டிடேட்டாக போட்டார். பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சரவையில் சேர்த்திருக்கிறாரு. லெக்கோனனை மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கிறாரு. குரு குடும்பத்தோட அந்த ஆதங்கத்தை திமுகவுக்கு ஆதரவாக பயன்படுத்துகிறாரு. ஸோ அவருக்கு ஸ்ட்ராட்டஜி ப்ரோ வன்னியர் பண்ணி மற்றவங்களை கன்சால்டேட் பண்ணி ஜெயிக்கலாம். அப்படி ப்ரூவ் பண்ணி ப்ரூவன் டெம்ப்ளேட்டு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. நான் இவர் கேசி பழனிசாமி இல்லை திருமணத்துக்கு போயிட்டு வரும்போது தினேஷ் அவருக்கு உதவியாளர் மூலமாக அண்ணனை பார்த்து பேச விரும்புகிறேன் நான் சொன்னதும் அவர் ரவீந்திர சாமி பேச உடனே வான்னு மகிழ்ச்சியாட்டு என்னை கூப்பிட்டு பேசினார். ஒரு 7 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவரை நான் சந்திக்கலை. ஒரு திருமண விழாவில் தான் அவரை சந்திக்க முடிஞ்சது, பேச முடியலை. அப்போ அவர் என்கிட்ட பேசுனது, எங்கள் கட்சியில் வன்னியர்கள் இருக்காங்க, அவங்க எங்களுக்கு விசுவாசமாக இருக்காங்க, எங்களுக்கு உறுதியாக இருக்கிறாங்க, 77 வன்னியர்கள் எங்கள் கூட தெளிவாக நின்னாங்க. அப்போ எங்ககிட்ட இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுத்தாகணும். அதுதான் எங்களுக்கும் பாமக கூட்டணிக்கும் பிரச்சனை. டாக்டர் ஐயா ஒரு மூத்த தலைவர், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாடுபட்ட தலைவருங்கிறதுல தனிப்பட்ட முறையில் அவர் மேலே நமக்கு எதுவும் இல்லை. பட் எங்களுக்குள்ள டிஃபிகல்ட்டி, எங்கள் கட்சிக்குள்ளே நிறைய வன்னியர்கள் மாவட்ட செயலாளர்கள் அதுன்னு இருக்காங்க. அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த சீட்டை நாங்கள் பாமகவுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். இதுதான் அவருக்கு ஸ்டாண்டாக இருக்குது. அந்த ஸ்டாண்டில் அவர் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் வந்து அன்புமணி சொல்கிறாரு, வன்னியர்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷனே இல்லைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதை சொல்லி தான் வன்னியர்களை அவர் திரட்ட முடியும். தப்பு இல்லை, அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு இதை சொல்லத்தானே செய்வாங்க. இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டிங்கன்னா பாஜக இந்த நாடார்களை ஏமாற்றிட்டாங்க. நீங்கள் இந்த நாடார்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா மோடிக்கு ஓட்டு போட்ட இந்த நாடார்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட தயாராகுதுன்னு பல இந்த நாடார் அமைப்புகள் ஸ்டாலினுக்கு தெரிவிக்கிறாங்கன்னா, சங்க சமுதாயத்துக்கு வந்து கலைஞர் புறக்கணித்த மாதிரி புறக்கணிக்காமல் நீங்கள் இந்த நாடார்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கிறத அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு ஜாதிய சங்கம் இந்த கோரிக்கை வைப்பாங்க. ஒரு ஜாதியை மையமாக வச்சு கட்சி நடத்தக்கூடிய அன்புமணி வன்னியர்கள் வந்து பாமகவில் நின்னுங்க, திமுக அரசு ஒன்றும் செய்யலை, அதிமுக அரசு ஒன்றும் செய்யலை அப்படின்னு அவர் தன்னோட சமூகத்தை தன் பக்கம் திருப்புறது இயல்பான ஒரு அரசியல் தானே. இப்போ இன்னொன்று, இப்போது திமுக என்கிற அந்த சக்தியை, அது தீய சக்திங்கிற வார்த்தையை தான் பாஜக சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வீழ்த்துவதற்கு எல்லாரும் ஒன்றா நிற்கணுங்கிறது அவங்களுடைய டிமாண்டு.
இப்போ அதில் வந்து தங்களுடைய தனிப்பட்ட, அதாவது தான் முதல்வராகணுங்கிற அந்த நலனுக்காக இதையெல்லாம் இந்த இதை விட்டு கொடுத்துருவாங்களா? அதாவது விஜயும் சரி, சீமானும் சரி, மற்றவர்கள் யாராவது சீமான் தான் தனிச்சு போட்டின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. ஓகே, அவர் எப்போதும் அப்படிதான் நிற்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் வந்து நயனார் நாகேந்திரன்லாம் தவறான என்ன நடக்குன்னு தெரியாமலே சீமானுக்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பாஜகவோட கொள்கைகளை மிக கடுமையா ஒரு தேவைக்கு தக்கன பொலிட்டிக்கல் அக்குமனோட மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கிறாரு. சீமான் ஒரு ஸ்டெப் அகடா போய் முஸ்லீம் ட்ரஸ்டில் வந்து நீங்கள் இந்துக்களை போடும்போது திருப்பதி கோயிலில் முஸ்லீமையும் கிறிஸ்டினையும் போடுவீங்களா? நீங்கள் ஹிந்து அறநிலைத்துறையில் முஸ்லீமும் கிறிஸ்டினையும் போடுவீங்களா? நீங்கள் திருத்தணி கோயில் ட்ரஸ்ட்டில் முஸ்லீமும் கிறிஸ்டினையும் போடுவீங்களான்னு சீமான் கடுமையான ஒரு இஷ்யூவை அட்டாக் பண்ணும்போது பாஜகவுக்கு நிலைப்பாட்டை மிக கடுமையாக விமர்சிக்கிறாரு. அடுத்தபடியாக அவர் இண்டோ பாக் வாரில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக இந்த அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு, எப்படி உள்ள வந்தான், அதில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு சொல்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக சிந்து நீரை தடுத்தது தவறுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சமீபத்தில் சீமான் சொல்லக்கூடிய ஒரு இதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய பிஜேபி தலைவராட்டு இவர் சீனிவாசன் மதுரையிலிருந்து அவர் பிஜேபி ஐடியாலஜியில் ஈடுபாடாக கொண்டவர் நண்பர் தான். மதுரையில் 2வது இடம் வந்தவர். அவர் சீமான கடுமையான வார்த்தைகளில் சீமான விமர்சிக்கிறார். நானும் என்னோட எல்லா பேட்டிகள்லையுமே வந்து என் கொள்கை வேறு, சீமான் கொள்கை வேறுங்கிறத சொல்லிக்கிட்டு தான் இந்த விஷயம் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். அப்ப என்ன நடக்குன்னே தெரியாம சீமான கூட்டணிக்கு வாங்கன்னு அழைச்சிங்கன்னா அது நயனார் நாகேந்திரன் பாஜகவின் பலகீனத்தை வெளிப்படுத்துறாரு. தமிழிசை பாஜகவின் பலகீனத்தை வெளிப்படுத்துறாங்க. இது பலகீனமானது தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்க்கும்போது எல்லாரும் பிரிந்து நின்றால் ஆட்டோமேட்டிக்காக அது உத்தரவாதமான வெற்றியாகி போகுதே. இப்போ அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே வந்து திமுகவுக்கு வந்து ஒரு சாதகம் இருக்குங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருது இல்லை? அதைத்தான் 57-62 காமராஜ் பொசிஷனில் ஸ்டாலின் ஒரு கூட்டணியாக இருக்கிறாருங்க உண்மை நிலைமையை நான் சொல்கிறேன். அப்போ தோற்கடிக்கணும்னா 1-1 தான் தோற்கடிக்க முடியும். முதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் உருவாக்குன 1-1 தான் தோற்கடிக்க முடியும். இதைத்தான் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல, ஆனால் 1-1 வந்தால் தான் தோற்கடிக்க முடியும். இப்போ சீமானே தனிச்சு போனதிலே ஸ்டாலினை தோற்கடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு வந்து அதில் பெரிய அளவுக்கு குறைஞ்சு போகுது. சீமான் எப்படியும் உறுதியான நிலைப்பாட்டில் நிற்கிறதுனால பாஜகவின் உள்கட்சி குழப்பத்தில் தமிழிசையை காலி பண்ணுன்னு பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, இல்லை கணேசன்ஜி, வானதி சீனிவாசன் எல்லாரும் ஊடகத்தில் தமிழிசைக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை பண்ணி ஆர்கே நகரில் பாஜகவை வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு தமிழ் தேசியத்தை விட இந்துத்துவா கீழங்கிற ஒரு நிலைமையை தமிழிசை மேலே உள்ள பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் அவர் தலைவராக இருக்கிறாருங்கிறத தாங்க முடியாமல் இல்லை கணேசன் சி, ஹெச் ராஜா, பொன்னாறு, வானதி சீனிவாசன் எல்லாரும் பண்ணாங்க. இது மோடிக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அப்போவே மோடிக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். மோடி வந்து குஜராத் இதில் தான் இதாக இருந்தார். அப்போ குஜராத்தில் மோடியை இழிவான ஜாதிங்கிறத சொல்லி பண்ண பிரச்சாரத்தை கூட ஆர்கே நகரில் அவங்களால பயன்படுத்த முடியல. ஒரு நீச்சி இழிவான ஜாதின்னு சொன்னது கூட பயன்படுத்த முடியல. மோசமான வாக்குகளை அவங்க எடுத்தாங்க. காரணம் அவங்களுக்கு இடையில உள்ள உள்கட்சி சண்டை, உள்கட்சி மோதல். அதுல தான் சீமானே ஒரு ஆளாகிறார். 1.1% எடுத்த சீமான் 2.7% எடுத்த பாஜகவை விட ஒரு ஆளாட்டு ஆகிறதுக்கு காரணம் அவங்க மக்களவையில் 5.5 எடுத்திருந்தாங்க. ஒரு மக்களவை பொன்னாரே ஜெயித்திருந்தாங்க. என்றாலும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழ் தேசியம் வந்து இந்துத்துவோட எழும்பி போறதுக்கு காரணம் உள்கட்சி தகராறுல நீயா நானா போட்டியில தமிழிசை மேல உள்ள பொறாமையிலும் வன்மத்திலும் மற்ற பிஜேபி தலைவர்கள் செயல்பட்டதுனால தான் சீமான் தமிழ் தேசியம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக எழும்பி வருது. அப்படி எழும்பி வந்ததை அண்ணாமலை ஓரளவு கண்டெயின் பண்ணாரு. முழுமையா கண்டெயின் பண்ணாலும் ஓரளவு கண்டெயின் பண்ணாரு. அதை கூட நான் சொன்னேன், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் 3வது வருவார், சீமானுக்கு கட்சி அமைப்பு பலம் இல்லைங்கிறத நான் சொன்னேன். பட் ஈரோடு கிழக்கில் சீமான் நல்ல ஓட்டு எடுப்பாருன்னு சொன்னால் அதே மாதிரி எடுத்தார், பழைய ஈரோடு கிழக்கு. அதற்கு பிறகு ஒரு எல் முருகன் வந்து 2.7 எடுக்கும்போது சீமான் 6.8 எடுத்திருந்தார். அதை யூக்கலைஸ் பண்ணி கொண்டு வந்தவர் அண்ணாமலை. ஆனால் அதே அண்ணாமலை ஒரு தலைவர் ஆயிடக்கூடாதுன்னு நயனார் நாகேந்திரன் தமிழிசை ஆர்கே இது ஈரோடு கிழக்கில் நிற்கணும்னு சொன்னதாட்டு ஒரு தகவல் தெரியுது. வானதி சீனிவாசன், வெங்கடேஷ், ப்ரொஃபசர் சீனிவாசன், இன்னும் பல சிபி ராதாகிருஷ்ணன், இன்னும் பல பாஜக தலைவர்கள் அண்ணாமலை மேலுள்ள பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் அவர் ஈரோடு கிழக்கில் நின்று ஒரு தலைவராயிடக்கூடாதுங்கிற ஒரு சூழல்ல களத்தை விட்டு பிஜேபி ஓடிட்டு, தமிழிசையாவது களத்தில் நின்னாங்க, அண்ணாமலை களத்தை விட்டு ஓடிட்டு
இப்படி பாஜக கோட்டை விட்டதுனால தான் சீமான் அந்த இடத்துல எமர்ஜ் ஆகிறார். இது நான் ஃபேக்டை தான் சொல்றேன், ஆதாரத்தோடு தான் சொல்றேன். பாஜக ஆதரவு மோடி சப்போர்டர்ஸ் தானே என் நண்பர்கள் ரங்கராஜ் பாண்டே, ஜேவிசி ஸ்ரீராம் கிட்ட இதுதான் உண்மை, தப்பு பண்ணியிருக்கோம் நானே மோடி கிட்ட சொன்னேன், அமித்ஷா கிட்ட சொன்னேன், நட்டா கிட்ட சொன்னேன், PL சந்தோஷ் கிட்ட சொன்னேன், சுரேந்திரன் கேரளாவில் நிற்கிற மாதிரி நிற்கணும், நிற்கலன்னா அந்த இடத்துக்குள்ள பிஜேபி ஓட்டுக்கு சீமான் தலைவர் ஆயிடுவாரு, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொல்லி விக்கிரவாண்டியில் நின்று 19% 29% எடுத்த பாஜக விட்டுட்டு போனா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை நாரா உரி பண்ணு 35 to 40% வாக்கெடுத்த பெருந்தலைவர் காமராஜோட அந்த கருத்தை எடுத்து சீமான் வந்து பாஜக ஓட்ட எடுப்பாருங்கிற கருத்தை நானே சொல்லியிருந்தேன். அப்ப பாஜகவோட எங்க பலகீனம்ங்கிறது தலைவர்களுக்குள்ள ஒற்றுமையின்மை, களத்துக்குள்ள வந்து ஈரோடு கிழக்கில் நிற்காதது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, தங்களை முக்கியமான தலைவராக காட்டுறதுக்கு அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை தனிச்சுன்னு வேகமாக போகும்போது நயனார் நாகேந்திரன் நான் எடப்பாடி கிட்ட பேசினா கூட்டணி வச்சிருவோன்னு சொல்லி அண்ணாமலைக்கு எதிராக இது பண்ணாங்க. ஆக தமிழிசைக்கு எதிரான பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் அந்த தலைவர்கள் செய்ததும், அண்ணாமலைக்கு எதிரான பொறாமையின் காழ்ப்புணர்ச்சியில் மீண்டும் பாஜக தலைவர் செய்தது தான் சீமானை வளர்த்து விட்டுருக்குது. சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது டிஃபால்ட் ஆஃப் அதர்ஸ். இப்போ நீங்க சீமானை வளர்த்து விட்டுக்கிட்டு, சீமான தலைவராக்க விட்டுக்கிட்டு ஸ்டாலினை தோக்கடிப்போனா எப்படி முடியும்? உங்க ஓட்டர்ஸே சீமானெல்லாம் தலைவராக ஏற்றுக்கிட்டு போறான். இப்போ விஜய்க்கு இப்போ நீங்க வந்து சீமானுக்கு ஒரு வலு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, ஆனா விஜய்க்கு அந்த அளவுக்கான வலு இல்லை அப்படின்னு நீங்க முன்னாடி இல்ல, நான் இல்லன்னு சொல்ல வரல. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்னு சொல்றேன். அன்டெஸ்டட். இப்போ தந்தை பெரியார் சொல்லுவாரு, கடவுள் உங்க முன்னாடி வந்தா இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன்னு சொல்லுவாரு. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறது உண்மைதானே? இப்போ அப்படி இருக்கும்போது விஜய் கேண்டிடேட்டை முழுவதுமாக நிறுத்த முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது, இப்போ இந்த பட ரிலீஸுக்காக ஒன்று பேசிவிட்டு நாளைக்கு பாஜக கூட்டணியோடு வரமாட்டார், தட் மீன்ஸ் என்னன்னா வேற வழி இல்லை இல்லையா, ஆப்ஷன்லெஸ். அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தன்னுடைய ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த கேண்டிடேட் பேஸ் கிடையாது, அவர்களுக்கு நெட்வொர்க் கிடையாது. அப்போ இவர்களோட இணைந்திருப்பதில் லாபம்னு நினைச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுதான் பலரும் அந்த சந்தேகத்தை கிளப்புறாங்க. மற்ற தலைவர்கள்னா ராமதாஸ்னா நான் சொல்லிடுவேன், என்ன முடிவெடுப்பார் நமக்கு தெரியும் சொல்லிடுவேன். இவர் வந்து இதுவரை அவருக்கு நடவடிக்கைகளை நம்ம வச்சு ஜட்ஜ் பண்ண முடியல. வந்திருக்கிறாரு, அவர் வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு. ஓகே, அவர் 2024 நடவடிக்கையும் பாஜகவுக்கு எதிராக தான் இருந்தது. இப்போ வக்போர்டு இது எதிராக தான் இருக்குது. ஆனால் ஒரு சந்தேகம் அவர் மேலே இருந்துட்டு தான் இருக்குது. ஜனநாயகன் படம் முடிஞ்ச பிறகு பாஜகவோட அவர் கூட்டணி போயிடுவாருங்கிற ஒரு சந்தேகம் அவர் மேலே இருந்துட்டு தான் இருக்குது. பட் அதன்படி தான் அவர் செய்வாரான்னு நான் குற்றஞ்சாட்ட விரும்பல. ஒரு டவுட் அவர் மேல இருக்கத்தான் செய்யுது. இப்போ பாஜக கூட்டணிகள் சிதறி கிடக்கிறது, அதிமுக கூட்டணி சிதறி கிடக்குதுங்கிறத தாண்டி அதிமுகவே அந்த சிதறல் இருக்கு இல்லையா, அது மீண்டும் அக்குமுலேட் ஆகிறதுக்கு, அதாவது சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைவுக்கான வாய்ப்பு ஏதாவது துளியளவு இருக்கா? வாய்ப்பே இல்லை. சசிகலா எடப்பாடி பழனிசாமியோட உயரிய இடத்துல இருந்தவர். என்னோட ஒரு நண்பர், ஒரு சிறைத்துறையில் ஒரு பெரிய அதிகாரி, கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், நாடார் வகுப்பை சேர்ந்தவர் தான். அவர் வந்து கர்நாடகாவில் சிறைத்துறை அதிகாரி மூலமாக சசிகலா அம்மையாரை எடப்பாடி பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. போனதுமே நான் ஆச்சரியப்பட்டுட்டேன், அண்ணாச்சி நம்மளை மாதிரிலாம் இல்லை அண்ணாச்சி, அப்படியே சசிகலா காலில் விழுந்துட்டார் அண்ணாச்சின்னு என்கிட்ட சொல்கிறாரு. அப்போ சசிகலா ஒரு பவராட்டே இல்லை. அப்போ அவர் என்ன கணக்கு போடுறாரு, ஜெயலலிதா பவர், ஜெயலலிதாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பவர் சசிகலாட்ட இருக்கு, நம்ம சசிகலாட்ட அப்சல்யூட் சரண்டர் ஆகலைன்னா ஏதாவது போட்டு கொடுத்து தள்ளிடலான்னு. நான் தவறுன்னு சொல்ல வரல. ஒயிலின் ரோம் பி ஏ ரோமன். அதிமுக அரசியல் கலாச்சாரம் அதுதான். எடப்பாடி மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படித்தான். அதனால் எடப்பாடி மட்டும் குறி வச்சு அதில் சொல்ல நான் விரும்பல. அது நடந்ததுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, அத்தகைய உயரிய இடத்துல இருந்தவங்க சசிகலா. இப்போ அதிமுக பிடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ சசிகலா உள்ள வந்தால் இதுதான் அந்த இதுக்குள்ளே எல்லாருக்குமே ஞாபகம் வரும். தன்னை விட உயர்வான இடத்துல இருந்தவங்களையோ, தனக்கு ஈக்குவலான இடத்துல இருந்தவரையோ ஒரு கட்சியை ஒருத்தர் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள அந்த கட்சிக்குள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா மீண்டும் தோத்தா ஓபிஎஸ் தலைவராக்குன்னு ஆரம்பிச்சிருவாங்க. எடப்பாடினா தொடர் தோல்வி தான், ஓபிஎஸ் சிஎம்மா சொன்னாதான் அடுத்து இந்த அதிமுக நிற்க முடியும், தலைக்கும். சசிகலா அம்மா ஆளுமையில வந்தாதான் அது நிலைக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா அது முதலுக்கே மோசமாகும். அப்போ எடப்பாடி கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை பிடிச்சிருக்கிறாரு, முதலுக்கே மோசமான ஒரு இதை அவர் செய்ய மாட்டார், அலோவ் பண்ண மாட்டாருங்கிறத இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை, அன்னைக்கு ஏதர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொல்லும் போதும் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொல்லும் போதும் அவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார், கலைஞர் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராகத்தான் முயற்சி பண்ணுவாருன்னு சொன்னேன். அதே தான் அவர் செய்வார். இன்னைக்கும் சொல்கிறேன், தோத்தாலும் பரவாயில்ல, கட்சி என்கிட்ட இருக்கணும்னு தான் அவர் பார்ப்பார்.
பல்வேறு எங்களுடைய சந்தேகங்களுக்கு பல தரவுகளையும் உண்மை சம்பவங்களையும் எடுத்துக்காட்டி தீர்த்து வச்சிங்க. ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.